எண்டோகிரைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய உடம்புல 7 நாளமில்லா சுரப்பிகள் நமக்கு வந்து இருக்குது. பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பான்கிரியாஸ், தைராய்டு, ஓவரிஸ், டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 கிளாண்ட் இருக்குதுங்க. இந்த 7 கிளாண்டும் ஒவ்வொரு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தைராக்சின் அப்படின்ற அந்த ஹார்மோன் உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு செரிமானத்துக்கு, ஸ்கின்னுக்கு, மெட்டாபாலிசம் வளர்சிதை மாற்றத்திற்கு, ஹேருக்கு, போனுக்கு, ஓவரிஸ்ல அந்த ஓவம் எக்கு உருவாவதற்கு இவங்க எல்லா பேருக்கும் அவங்க தேவை. ஒரு பைப் வழியே, ஒரு டக்ட் வழியே ஒரு ஹார்மோன் போகுதுன்னா அது எங்க போய் முடியுதோ அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகளை நம்ம கொடுக்கும். ஆனா மழைநீர் போல நமக்கு வந்து ஃபுல்லா பெய்யக்கூடியது, உடல் முழுவதும் உடனடியாக அப்படி சுரந்தோன்னா அப்படியே அங்கே உடல் முழுவதும் போகக்கூடிய நாளம் இல்லா சுரப்பி பிரச்சனை வந்தா உடல் முழுவதும் பிரச்சனை வரும். நம்முடைய எண்டோகிரைனை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடும். எண்டோகிரைன் ரிலேட்டட் ப்ராப்ளங்களை அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டுக்குள் கொண்டு வந்துடும். என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எண்டோகிரைன் ப்ராப்ளம். இந்த நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இன்னைக்கு நிறைய பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அங்க ஒரு விஷயம் நம்ம வந்து கவனிச்சு பார்க்கணும். ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, இப்பதான் அதனுடைய சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு வருது. ஆனா நிறைய பெண்கள் இந்த எண்டோகிரைன் ரிலேட்டட் ப்ராப்ளத்துல பாதிக்கப்படுறாங்க. எண்டோகிரைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய உடம்புல 7 நாளமில்லா சுரப்பிகள் நமக்கு வந்து இருக்குது. பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பான்கிரியாஸ், தைராய்டு, ஓவரிஸ், டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 கிளாண்ட் இருக்குதுங்க. இந்த 7 கிளாண்டும் ஒவ்வொரு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதுக்குள்ள ஒவ்வொரு ஹார்மோனை சுரக்கிறாங்க. அதன் மூலமாக நம்மளுடைய உடலை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 7 பேருக்கும் ஒருத்தர் தலைவர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா அவர் தான் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் 7 குதிரைகளை ஓட்டக்கூடிய அந்த கடிவாளம் அவர் கையில் இருக்குது. ஏன்னா அந்த ஒவ்வொரு குதிரைகளுக்கும் தூண்டுதல் பண்ணக்கூடிய அந்த கடிவாளம் இருக்குல்ல, அதான் தூண்டுதல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒவ்வொருத்தருக்கும். உதாரணத்துக்கு இப்போ வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த தைராய்டுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு ஒருத்தர் TSH அப்படின்ற ஒரு ஹார்மோனை இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து தான் சுரப்பாரு. இந்த TSH அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் போனால் அங்க தைராய்டுல இருந்து தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நமக்கு சுரக்கும். நமக்கு தைராக்சின் தான் தெரியும். தைராக்சின் குறைஞ்சு போச்சுங்க, அதனால தான் நான் தைராக்சின் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், தைரோனோமா மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஓரளவு தைராய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். கரெக்டுங்களா? இப்படி ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பி ஒரு கிளாண்டுக்கும் ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை அனுப்பி வைப்பாரு. அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் போச்சுன்னா தான் இந்த கிளாண்டு ஒரு ஹார்மோனை நமக்கு வந்து சுரக்கும். அப்போ அந்த ஹார்மோனு நமக்கு பல வேலைகளை பண்ணும். இப்போ வந்து தைராக்சின் அப்படின்ற அந்த ஹார்மோன் உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு செரிமானத்துக்கு, ஸ்கின்னுக்கு, மெட்டாபாலிசம் வளர்சிதை மாற்றத்திற்கு, ஹேருக்கு, போனுக்கு, ஓவரிஸ்ல அந்த ஓவம் எக்கு உருவாவதற்கு இவங்க எல்லா பேருக்கும் அவங்க தேவை. யாரு? தைராக்சின்ற ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட்ல இருந்து சுரந்த அந்த ஹார்மோன், அதான் நாளமில்லா சுரப்பின். அடுத்தது என்னன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இங்க சுரந்தது ஒரு பைப் வழியெல்லாம் போகாது, டைரக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து உடம்பு முழுவதும் பரவிடும். அதனாலதான் இது வந்து நாளம் இல்லா சுரப்பி. நாளம் உள்ள சுரப்பின்னு சொல்லி சில சுரப்பிகள் இருக்குது. நாளம் உள்ள சுரப்பி. ஆமா, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பான்கிரியாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பான்கிரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு ஒன்று சுரக்கும். அது போறதுக்கு ஒரு டக்ட் இருக்கும். அது போல வந்து பாத்தீங்கன்னா லிவர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பைல் ஜூஸ் அப்படின்னு ஒன்று சுரக்கும். அது போறதுக்கும் ஒரு டக்ட் இருக்கும். பித்தப்பையில இருந்து போறதுக்கு கால் டக்ட், பேன் டக்ட் அப்படின்னு இருக்கும். அது ஒரு டக்ட் வழியா வரும். அதெல்லாம் நாளம் உள்ள சுரப்பி. இந்த நாளம் இல்லா சுரப்பின்றது டைரக்டா பிளட்ல கலந்துருங்க. அதாவது நமக்கு ஆத்து பாதையில வரக்கூடிய தண்ணி அதுக்கு போறதுக்கு பாதை இருக்குது, அது நாளம் உள்ள சுரப்பி. மழை நீர் அப்படியே டைரக்டா போய். அப்ப என்ன விஷயம்னா, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு பைப் வழியே, ஒரு டக்ட் வழியே ஒரு ஹார்மோன் போகுதுன்னா அது எங்க போய் முடியுதோ அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகளை நம்ம கொடுக்கும். ஆனா மழை நீர் போல நமக்கு வந்து ஃபுல்லா பெய்யக்கூடியது, உடல் முழுவதும் உடனடியாக அப்படி சுரந்தோன்னா அப்படியே அங்கே உடல் முழுவதும் போகக்கூடிய நாளம் இல்லா சுரப்பி பிரச்சனை வந்தா உடல் முழுவதும் பிரச்சனை வரும். பாருங்க, நாளம் இல்லா சுரப்பி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு பாருங்க தலைமுடி உதிர்றது, உடல் கருத்து போகிறது, அங்கங்க பருக்கள் வர்றது, ஸ்கின் பிளாக் ஆகுறது, எலும்பு சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கறது, உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சில டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது. அதுவே டயபெட்டிக் இருந்தாலும்
இருந்தாலும் பாருங்களேன், அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலைமுடி உதிர்றது, கண் பிரச்சனை, பல் பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, நர்வஸ் பிரச்சனை, கால் கட்டைகள் வரைக்கும் பிரச்சனை, இப்படி உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதுவும் பிரச்சனையை கொடுக்குது பாருங்க. அதுபோல ஓவரிஸ் கிளாண்டுக்கு வரக்கூடிய ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH அப்படின்ற அந்த ஹார்மோன் வித் தைராக்சின் ரெண்டும் மிக்ஸ் ஆனால் தான் அங்கே நமக்கு எக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா. அப்போ இந்த FSHோட டெபிசியன்சி ஏற்படப்படுதும், அதுவும் உடல் முழுவதும் பாயுதான். பாருங்களேன், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உடல் முழுவதுமே தலைமுடி உதிர்றது, கண் பிரச்சனைகள், பல் பிரச்சனைகள், ஸ்கின் பிரச்சனைகள், நம்மளுடைய கால் பாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குதுங்களா. மெட்டாபாலிசம், அதிகப்படியான மெட்டாபாலிசம் உடல் எடையை அதிகரிக்க செய்வதும், குறைந்த மெட்டாபாலிசம் உடலை மெலிய செய்வதும் நடக்க ஆரம்பிக்குது. அதனால எண்டோகிரைன் என்பது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு நபர் இல்லைங்க. இன்னைக்கு எண்டோகிரைனுக்கு சொல்யூஷனுக்காக நிறைய மெடிசன்ஸ் தயாரிக்கப்பட்டாலும் அதில் இன்னும் முழுமையான தீர்வுகள் கிடைக்கப்படலை, இன்னும் ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால வெளியில தெரிஞ்ச சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நோயாக்கி அதற்கு சொல்யூஷன் அங்கேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அவர் எண்டோகிரைன், நாளமில்லா சுரப்பிகள். உங்களுடைய ஸ்கின் பிளாக் ஆகுது, ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரிப்புகள் வருது, பிளாக் பேச்சஸ் வருது அப்படின்னா, பருக்கள்லாம் வருது அப்படின்னா கூட இது எண்டோகிரைன் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்குதான்றதை அனலைஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அடுத்த கட்டம் எண்டோகிரைன் ப்ராப்ளமாக இருக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி அப்ளை பண்ணிகிட்டே கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை பரவ விட்டு ஸ்கின் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆக்கிடும். அப்படி தான் நம்ம இருக்கிறோம். உடல் எடை கூட இருக்குதுங்க, குறையவே மாட்டேங்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து எண்டோகிரைன் ப்ராப்ளம் இருக்குதான்றதை நம்ம வந்து கவனம் வச்சுக்கணும். அதுவும் இருந்ததுன்னா நம்ம அதை தான் முதல்ல நம்ம சரி செய்யணும். அப்போ தான் உங்களுடைய வெயிட் வந்து குறையும். சரிங்களா? ஆமாம், உடல் மெலிதல்னாலும் நம்ம அங்கே தான் கவனம் வைக்கணும். ஓகே, அப்போ மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதா? மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா இர்ரெகுலர் பீரியடாக இருக்கட்டும், ஓவர் பில்டிங்காக இருக்கட்டும், எண்டோகிரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதான்றதை நம்ம கவனிக்கணும். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக அதுக்கு மட்டும் மாத்திரைகள் சாப்பிட்டோம்னா சரி பண்ண முடியாது. இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு நபர். இந்த நாளமில்லா சுரப்பிகளை மட்டும் நீங்கள் சூப்பராக வச்சுக்கிட்டீங்கன்னா இதன் மூலமாக இந்த ஆர்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்திகள் சீராக செயல்படும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுக்கு கீழே தான் மீதி உள்ள 12 ராஜ உறுப்புகளும் இதுக்கு கீழே தான் கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ எங்களுக்கு புரியுது இந்த நாளமில்லா சுரப்பிகள்னால தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இவ்வளவு ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னு. இந்த நாளமில்லா சுரப்பிகளை எப்பவுமே சீராக இயங்க செய்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷனுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம வந்து காலையில் ஃபர்ஸ்ட் நம்ம குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ், ஒரே ஒரு ஜூஸுங்க, உங்களுடைய எண்டோகிரைனை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடும். எண்டோகிரைன் ரிலேட்டட் ப்ராப்ளங்களை அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டுக்குள் கொண்டு வந்துடும். என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கொத்தமல்லி ஜூஸுங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அந்த கொத்தமல்லியை அப்படியே நல்லா எடுத்து அலசி ஒரு கைப்பிடி அப்படியே ஆஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூஸ் பண்ணுங்க. ஒரு 150 ml ஜூஸ் எடுத்துக்கங்க. டைரெக்டாக கொத்தமல்லி மட்டும்தான், வேற எதுவுமே அதில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. டைரெக்டாக அந்த ஜூஸ் எடுத்துங்க, அவ்வளோதான். அதை வடிகட்டிட்டு டைரெக்டாகவே சாப்பிடுங்க. இதுக்குள்ளே வேறு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ எண்டோகிரைனை ரெடி பண்ணுறதுக்காக, கிளென்சிங் பண்ணுறதுக்காக, உங்களுடைய நாளமில்லா சுரப்பிகளை மீண்டும் சீராக இயங்க செய்வதற்காக, உங்களுடைய நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் ஓகேங்களா, அது எல்லாத்தையும் சீர் செய்வதற்காக நீங்கள் டைரெக்டாக இந்த கொத்தமல்லி ஜூஸை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சீராகிடும். அதனால தான் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க அப்படின்றேன். ஒரு 150 ml ஜூஸு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த கொத்தமல்லி ஜூஸை ஒரு 48 நாள் தொடர்ந்து எடுங்க, ஒரு மண்டலம். பொதுவாக நாங்கள் எங்களோட சிகிச்சை மையத்தில் 120 நாள் வந்து நம்ம வந்து எடுக்க சொல்கிறோம். ஆமாம், அது ஒரு கிளென்சிங்காக ஒரு 120 days ப்ராசஸ். இன்னும் வேறு சில ஜூஸ் எல்லாம் மாற்றி எடுக்க சொல்லுவோம். நீங்கள் டைரெக்டாக கொத்தமல்லி ஜூஸ் மட்டும்தான் எடுக்கிறீங்கன்னா 48 days மட்டும் எடுங்க போதும், சூப்பராக இருக்கும். மாற்றத்தை அந்த 48 நாளில் உங்களுக்கு தெரிய வரும். எண்டோகிரைன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் முன்னாடி பிஃபோர் ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க, 48 நாள் எடுங்க. ஆஃப்டர் ரிப்போர்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய தைராய்டு கட்டுக்குள் வரும், உங்களுக்கு ஓவரிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாக வரும். இர்ரெகுலர் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓவர் பில்டிங் போகுதுன்னா அது நார்மலாக ஆரம்பிக்கும். உடல் கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மாற ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய விஷயங்கள் மாறுவதற்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தினந்தோறும் காலை எம்டி ஸ்டொமக்கில் இந்த கொத்தமல்லி ஜூஸை சாப்பிட்டு உங்களுடைய நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தையும் சீராக இயங்க செய்து ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.